வணக்கம். PRD தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன். இந்து மக்கள் கட்சி வேலூர் கோட்ட தலைவர் SK மோகன் அவர்கள் இன்றைய சமூக பணிக்கு மாவட்ட ஆட்சியரை சந்தித்தார். SK மோகன் அவர்களோடு இந்த செய்தி தொகுப்பு. ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் இந்து மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் தமிழ் திரு அர்ஜுன் சம்பத் ஆணைக்கிணங்க மாநில சமூக ஊடக பிரிவு தலைவர் திரு J கண்ணன் அவர்கள் வழிகாட்டுதலின்படியும் மற்றும் மாநில செயலாளர் மணிவண்ணனுடைய ஆலோசனைப்படியும் வேலூர் கோட்ட தலைவர் தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் இன்று மனு ஒன்றை வழங்கப்பட்டது. அந்த மனுவின் உடைய நோக்கம், நம்முடைய ராணிப்பேட்டை மாவட்டம் காரை கூற்றோட்டில் சீர்திருத்த பள்ளியில் அருகாமையில் இருக்கும் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பெருமாள் கோவில் ஒன்று இருக்கிறது. அது மிகவும் பழமையடைந்ததாகவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்த ஓரிரு தினங்களுக்கு முன்பாக ஆய்வு செய்து அதை இடிக்குவதற்காக முயற்சித்தனர். இது கேள்விப்பட்டவுடன் இந்து மக்கள் கட்சி நிர்வாகிகள் அனைவரும் ஒன்று திரண்டு உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவரை நேரில் சந்தித்து மனு ஒன்றை வழங்கி இந்த பெருமாள் கோவிலை புதுப்பித்து மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும், அருகாமையில் இருக்கின்ற குளங்களையும் புதுப்பித்து மக்களுடைய வழிபாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என கோரிக்கை வைத்தோம். இந்த கோரிக்கை ஏற்று மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு புதுப்பிக்க உத்தரவிட்டுள்ளார். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முக்கிய நிர்வாகிகள் நம்முடைய ஆன்மீக பிரிவு மாவட்ட தலைவர் திரு ஸ்ரீதர் மற்றும் வாலாஜா கிழக்கு ஒன்றிய தலைவர் திரு ஐயப்பன் மற்றும் அத்திப்பட்டு கிளை தலைவர் திரு சேட்டு, ஆற்காடு கிளை தலைவர் திரு கார்த்திக் மற்றும் வாலாஜா பகுதியை சேர்ந்த திரு ரவி அவர்கள் நகர பொறுப்பாளர் மற்றும் திருப்பார்கடல் மணிவண்ணன்ஜி மற்றும் ஏனைய பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். இந்து மக்களுக்காகவும் இந்து மக்கள் வழிபட்டு வருகின்ற ஆலயங்களை பாதுகாக்கின்ற பணியை தொடர்ந்து இந்து மக்கள் கட்சி இனிமேல் அடுத்தடுத்த கட்ட போராட்டங்கள் மூலமாக பாதுகாக்கப்படும் என்று SK மோகன் அவர்கள் தெரிவித்தார்கள்.